ஆரம்பமாகின்ற பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்வி கணைகள். தொகுப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம். பாருங்கள். வணக்கம் மணி. வணக்கம் அன்புறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 662 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கிசைவை இணைக்கும் ஆண்டு 2026 ஆண்டு. மூத்தோர் மாண்பு போற்றும் மகத்தான இம்மாதம் பங்குனி மாசம். இன்று 20ஆம் தேதி 2026 ஆண்டு. உங்களது பொன்னான கரங்களை கேள்விக்கணையின் வாரம் 662 இருக்கிறது. அதில் பெயர்களை கொடுத்து கொள்ளுங்கள். பொன்னான கரங்களை இங்கு பதிவிடுங்கள். கரங்களை மண்ணாக்காமல் கொடுத்து கொள்ளுங்கள். கேள்வி கணைகளுக்கு மட்டும், வேற எங்கும் போயிடாதீங்க. ஆமா, கேள்விக்கணை 612 போட்டிருக்கேன். 662 ஆனா இதுல 612 தான் வருது. ஓ, 6 ஒண்டா மாறுபட்டு போயிட்டு. 662 அதுல அவ சொல்ற 612 இருக்கண்டு பாருங்க. எது இருந்தாலும் போடுங்க. 12 தான் இருக்கு. நீங்க முதலாவது உள்ளதை போடுங்க. ஓ, முதலாவதா போடுங்க. ஒன்றில 600. ஓ, மேல் பிராக்கெட் பண்ணிக்கல 612 போட்டுட்டேன். ஓகே. இல்ல, இதுக்கு முதல் செல்வி நீங்க முதல் போட்டு போன முறை இதுல 661 போட்டிருந்தேன் நீங்க. அப்ப இன்றைக்கு 662 தானே. தமிழில தான் நான் சொல்றேன். நான் அங்கால போட்டு வந்தேன்னா எனக்கு இடையில தான் கிட்டது. அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிளங்கிச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. அதுதானே விலங்காலோடைய தான் கடைசியில வாரம். கடவுளே கடவுளே. சரி, இப்பொழுது அது பதிவில் எல்லாம் இருக்கிறது. தயவு செய்து பதில் சொல்லும் பொழுது நீங்கள் குறுக்க பதில்களை சொல்லாதீர்கள். பதிவில் இருப்பது வழியால் அது அழகாக இருக்காது. நீங்கள் பதில் சொல்லி முடிஞ்ச பிறகு உங்களது கருத்துக்களை நான் வரவேற்க தயாராக இருக்கின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு, சரோஜினி அக்கா, நகுலவதி, ஜெயாக்கா, கலைவாணி, மோகன், ஜெசி, பத்மினி இணைஞ்சிருக்கிறீர்கள். ஏமலருடைய பெயர் எனக்கு வரவில்லை. நீங்கள் உங்களுக்கு ஓகே என்றால் ஓகே. சிவமணி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். நேவிசக்கா இணைகிற அன்புறவுகள், நீங்கள் நேவிசக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. ஜெயமலர், நீங்கள் ரெடி என்று இருக்குதா உங்களுக்கு? ஓகே, ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறீங்க. வருது இல்லன்னு சொல்லிய கயன் இந்த உழவு பேருக்கும் பிறகு இப்பதான் வருது. ஓகே, அந்த முதலாவதா இருக்கிறத பாருங்க. மாறி நம்பர் போட்டுட்டேன். முதலாவதா இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே. வயது போனோடனே எனக்கு மரல வெந்து போச்சு. உங்களுக்கு அதை விட அதான் பெஞ்சனை மட்டும் தாரான் இல்லையே. சிவமணி இணைஞ்சிட்டீங்க. சரி, இப்பொழுது சரியாக 11 மணி 6 நிமிடங்கள். அன்பாக எல்லோரையும் வரவேற்றபடி வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். நான் எல்லாம் படிட்டு பாறேன். உங்களுக்கான கேள்வி வருது. கிட்டாதாயின் ஒன்றுமில்லை, கிட்டத்தில் மழை, வெட்டன மர. வெட்டன மர. காற்றுள்ள பூதே. அதை போல தூட்டிக்கொள் அடித்தது போல.
எய்தவன் எய்தால் அம்பு, எய்தவன் எய்தால் அம்பு. என்ன செய்யும்? அம்பை நோக்கலாமா? முதலாவதாக இருப்பதுதான் சரியானது. என்ன செய்யும்? ரஷ்யாவை பற்றியது. ரஷ்யாவில் இல்ல, ரஷ்யாவின் தேசிய மலர். இதுவும் இப்ப அண்மையில் தந்திருந்தேன். வெள்ளி அல்லி, சாமந்தி, லில்லி மலர். வெள்ளை அல்லி என்பது சரியானது. நீங்க சாமந்தி தான் சரியா நீங்க போட்டீங்க. சாமந்தி போட்டுக்கிறீங்க. நாலாவது. ஓ, மன்னிக்கவும், வெள்ளை சாமந்தி சரியானதா? அதுதான் சரியானது. 4. ஓ, வெள்ளை சாமந்தி. 5வது கனடாவின் தேசிய மலர். மேப்பிள், செவ்வந்தி, மல்லி. மேப்பிள் இலைதானே எல்லா இடமும் இருக்கிறது, பார்த்தீங்களா தெரியும். இன்று உங்களுக்கானது குவைத் தலைநகரம். தப்கீத், ஜமாத், குவைத். குவைத்தின் தலைநகரம் குவைத் தான். குவைத் நாடு விடுதலை ஜூன் மாதம் 19ஆம் தேதி 61ஆம் ஆண்டு பெற்றது. இது எந்த நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றது? சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராஜ்யம். லண்டனிடம் இருந்துதான் பெற்றது. குவைத் நாட்டினுடைய நாணயம் குவைத் டினார், சொம், பவுண்ட். குவைத் டினார் தான் அங்கத்தைய நாணயம். இணையக்குறி, அழைப்புக்குறி, இணையக்குறி இரண்டும் இருக்கின்றது. 967 965 963. 965 என்பது சரியானது. அழைப்பு இணையக்குறி இப்பொழுது KY KW KWI. KW ஒருவர் KWI என்று போட்டு இருக்கிறீர்கள். அதுக்கு ஆரம்பத்தில் இப்போ ஒரு 2-3 இதில் இந்த சொல்லுக்கான ஒரு அர்த்தமும் சொல்லி இருந்தேன். பொதுவாக 2 தான் குறியீடுகள் வரும் என்று. சிவமணி, ஜெசி, நகுலவதி, நிபிசகா, ஜெயமலர், ஜெயாக்கா, பத்மினி, கலைவாணி, சரோஜினி அக்கா. ஓகே சரோஜினி அக்கா, வேகமாக போடுங்கள். நீங்கள் மொபைல்ல செய்கிறது உங்களுக்கு வேகம். இங்கிலாந்து நாட்டின் தேசிய பறவை கழுகு, ரொபின், கிவி. உங்களது யூனிஃபார்ம்களை நினைச்சு பாருங்கள். தாயகத்தில் நாங்கள் போட்டு கழுவினோம். ரொபின் என்பது சரியானது. ரொபின் ப்ளூ என்று சொல்லுவோம். சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய மலர். இதுக்கு சிவமணி கட்டாயமா போட வேணும். உடல் வியூஸ்பு, சூரியகாந்தி, துளுப்பர். ஜெசி 2 பேரும் கட்டாயமா உங்கள் நாட்டு தேசிய மலர் தெரிஞ்சிருக்கணும். உடல் வியூஸ்பு என்பது சரியானது. சுயஸ் கால்வாய் எந்த நாட்டில் உள்ளது? தென் அமெரிக்கா, எகிப்து, வட அமெரிக்காவா? தென் அமெரிக்கா இல்ல, வட அமெரிக்கா.
எகிப்து என்பது சரியானது. இலங்கையின் முதலாவது சிங்கள செய்தித்தாள் எது? லங்கா லங்கா, லங்கா லக்மின், லங்கா லோக. சிங்கள முதலாவது செய்தித்தாள் லங்கா லோக. கலாட்சி என்பதென்றால் என்ன? கலாட்சி இதுவும் தந்திருந்தேன். மண்டலம், நட்சத்திர தொகுப்பு, பால்வழி. நட்சத்திரத்து தொகுப்பைத்தான் சொல்லுவார்கள். கனடாவின் தேசிய விளையாட்டு போவென்னாண்டு வரணுமா? போலோ, ஐஸ் கொக்கி, பேஸ்பால். எல்லாம் போவென்னாவா? போலோ, ஐஸ் கொக்கி. ஐஸ் கொக்கி என்பது சரியானது. சூறாவளி அதிகம் உருவாகும் கடல்? ஆர்டிக் கடல், பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல். அட்லாண்டிக் கடல் என்பது சரியானது. உருத்திராட்சம் எத்தனை வகைப்படும்? 18, 28, 38. 38. ஆஸ்திரியாவின் தலைநகரம்? ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகரம் ஜெரவான், பக்கு, வியன்னா. வியன்னா என்பது ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகரம். நாணயம் ஆஸ்திரியா நாட்டினுடைய நாணயம் டிராம், யூரோ, மனாட். ஆஸ்திரியா நாட்டினுடைய நாணயம். யூரோ என்பது அங்கத்த நாணயம். மாறி இருக்கிறீர்களா? ஓ, 690 ஏமலர் 8வது இடத்துக்கு கூடி வந்து விட்டீர்கள். ஓகே. நவீன ஆஸ்திரியா எத்தனை மாகாணங்களை கொண்டது? நவீன ஆஸ்திரியா 3, 4, 5. ஆஸ்திரியா இது முன்னரும் ஒரு இதா இருந்து இப்ப புதுசாக இருக்கிறது 3 மாகாணங்களை கொண்டது. யாருமே போடவில்லை. எத்தனை நாடுகளை எல்லையாக கொண்டுள்ளது? 6, 7, 5. ஆஸ்திரியா இத்தனை நாடுகளை எல்லையாக கொண்டிருக்கின்றது? 7 நாடுகளை எல்லையாக கொண்டிருக்கின்றது. எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது? 7, 8, 9. 9 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இரட்டை கிளவி என முரசு ஒலித்தது. மட மட, டமடமா, படபட. முரசு ஒலித்தது. டம டம என்பது சரியானது. மடமட என்று தண்ணீர் தான் குடிக்கிறது. என அறை விட்டான். தட தட, டப் டப், பட் பட். பட் பட் என்பது சரியானது.
யாரும் தடதடன்னு அற விட்டுட்டீங்கள். என்ன நீரை குடித்தான். மடக் மடக் லோடர் லோடர் கடுகடு. மடக் மடக். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேனம் என்பது பைத்தியம். உங்களுக்கானது 3.4. கேணம் நீரூற்று, பித்து, செழிப்பு. கேணம் என்பது செழிப்பு. சேனை என்பது அறிவு. உங்களுக்கானது சேனை. மேகம், படை, குலம். படை என்பது சரியானது. தென் உங்களுக்கானது 3 தெளிவு. உங்களுக்கானது தென் கந்தை, அழகு, தெற்கு. இதில் 2 சரியாக இருக்கிறது. தென் என்பதற்கு அழகும் சரி, தெற்கும் சரி. வாழ்த்துக்கள். ஆயுத தொழிற்சாலைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? 18, 19, 20. நான் சொல்லும் போது நீங்கள் அதை கவனித்தீங்கள் என்றால் போடுவதற்கு இலகுவாக இருக்கும். 18ஆம் தேதி. சர்வதேச மகிழ்ச்சிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? இன்றைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்கோ. 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி. 20ஆம் தேதி இன்று தான் அந்த நாள். உலக சிட்டுக்குருவி தினம் 19, 20, 21. அதுவும் இன்றைய நாள் தான் சிட்டுக்குருவி. உலக கவிதை தினம். நேற்று உலக கவிதை தினத்துக்கான கவிதை வந்திருந்தது. ஆனால் இனி வரப்போறதுதான் கவிதை தினம். 20 இன்றா நாளைக்கா நாளண்டைக்கா? நாளைய தினம்தான் உலக கவிதை தினம். சிவமன் நேவி சக்கா ஓடி வந்துட்டார். 2 கொஞ்சம் வித்தியாசத்தில் நிற்கிறீங்கள். 4 புள்ளி வித்தியாசத்தில் ஏசி. ஓகே, ஓகே. 30. அடுத்த கேள்வி. அவதானம். வேகம் போடுங்கள். வேகம் வேகம் வேகம். வலய மறைப்பு சம இரவு நாள் பெருமுழு நிலவு ஒரே நாளில் எந்த ஆண்டு நிகழ்ந்திருந்தது? இது வரலாற்றில் இன்றில் எடுக்கப்பட்டது. 15ஆம் ஆண்டு 2017, 19. இது 15ஆம் ஆண்டு நடைபெற்றது. 200 புள்ளிகள். அவதானம். வேகமாக போடுங்கள். 2003 ஈராக்கின் விடுதலை என்ற பெயரால் அந்த இதுல ஈராக் மீதான படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. எந்த கூட்டுப்படைகள் சேர்ந்து? ரஷ்யா படை, இங்கிலாந்து படை, அமெரிக்க கூட்டுப்படை. ஈராக்கினுடைய விடுதலை என்ற பெயரில் வந்திருந்தது அமெரிக்க கூட்டுப்படை. அடுத்ததுக்கு வாணிக்கு இலகுவா இருக்கும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். 2 புள்ளி வித்தியாசம். நேவிசக்கா வாணிமோகனுக்கு இலகுவா இருக்கும். கமலஹாசனின் 100வது படம்
இல்ல ஞாபகம் இல்ல. நாயகர் மகள் கொஞ்சிஞ்சலங்கை ராஜபார்வை. ம், ராஜபார்வை என்பது ராஜபார்வை. 3 பேர் போட்டு இருக்கிறீங்க. நான் யார் யார் நான் போட்டேன் நான். நான் போடல. நான் நானும் போட்டேன். நான் நான் ராஜபார்வை போட்டேன். எனக்கு தெரியாதான அதிர்ஷ்டம். இன்றைய தினத்துக்கான இவ்வாரம் கேபிள் கார் அறுந்து விழுந்து விபத்து ஒன்று நடைபெற்றது. இந்த வாரம் இத்தாலியிலயா, பிரான்சிலையா, சுவிஸிலையா ஒரு பெண் உயிரிழந்தார். சுவிஸ் என்பது சரியானது. நானும் போட்டேன். பார்ப்போம் இப்பொழுது. ஆயிரத்தி 838 புள்ளிகளுடன் ஜெயாக்கா வாழ்த்துக்கள். 2வது ஜெயமலர் வாழ்த்துக்கள். 1600 இறுதியில நின்று கிட்டத்தட்ட 7ல் நின்று நேவிசக்கா 1680 வாழ்த்துக்கள். ஜெசி 1530, சிவமணி அவர்கள் 1523, 7 புள்ளி வித்தியாசம். நகவதி 1379, பத்மினி 1375, 4 புள்ளி. வாணி 1325, 50 புள்ளி. சரோஜினிகா 910 புள்ளிகள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வெற்றியாளர்கள். 25வது கேள்விப்புறதான் நான் போட தொடங்கி நான் போடுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரி வந்து அதுக்கு முதல் போட்டது எல்லாமே பிழைச்சு கொண்டே இருந்தது. ஓகே. எனக்கு கடைசி அவர் கணக்க ஜரி பெண்ணு எல்லாம் சிந்தி போன்னு தெரியல. போறதை பொறுத்தது உடனே அமர்த்த வேணும். இல்ல எந்த செய்யறேன் நான். இன்டர்நெட் எனக்கு சரியான ஸ்லோ பிந்தி தான் வருது. அப்ப கொஞ்சம் புள்ளி தான் வரும். எனக்கும் அப்படித்தான். எனக்கு நான் லேப்டாப்ல இதன்றேன் என்ன தெரியல. ரெண்டே கொஞ்சம் வேகமாத்தான் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன்டா உடனே போட்டாலும் 65 புள்ளியை தாண்டில 65 பாயிண்ட் தான் வருது. எனக்கு 38 புள்ளி கூட வந்திருக்குது. 33 புள்ளி வந்திருக்குது. 44 எனக்கு எல்லாம் 20ம் 25ம் 30. இப்பொழுது கமலாசண்டைக்கு மட்டும் 58 புள்ளி வந்தது. சிலதுக்குத்தான் 50 புள்ளி அப்படி வந்தது. அதிகம் எல்லாம் கொஞ்சம் புள்ளி தான் வருது. மொபைல்ல விளையாட பயமாகறாங்க. இடையில நின்றுடும். சரி, இப்பொழுது உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கான பதில்களும் வருகின்றது. கிட்டாதாயின் வெட்டன மர காற்றுள்ள போதே தூத்திக்கொள். எய்தவன் எய்தாள் அம்பு என்ன செய்யும்? அடுத்து 3, 4வது ரஷ்யாவின் தேசிய மலர் வெள்ளை சாமந்தி. கனடாவின் தேசிய மலர் மேப்பிள் இலை. இன்று உங்களுக்கானது குவைத். தலைநகரம் குவைத். அது விடுதலை பெற்றது ஐக்கிய ராச்சியத்திடமிருந்து. குவைத்தின் நாணயம் குவைத் தினா. அழைப்பு குறி 965, இணைய குறி KW. இங்கிலாந்து நாட்டின் தேசிய பறவை ரொபின். சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய மலர் இடல் வீஸ்பு. சுயஸ் கால்வாய் எகிப்தில் உள்ளது. இலங்கையின் முதலாவது சிங்கள செய்தித்தாள் லங்காலோகா. கலாச்சி என்பது நட்சத்திர கூட்டம். கனடாவின் தேசிய விளையாட்டு ஐஸ் ஹாக்கி. சூறாவளி அதிகம் உருவாகும் கடல் அட்லாண்டிக் கடல். உருத்திராட்சக்கோட்டையில் 38 வகைப்படும். ஒஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா. நாணயம் யூரோ. நவீன ஒஸ்திரியா 3 மாகாணங்களை கொண்டது. ஒஸ்திரியா எத்தனை நாடுகளை எல்லையாக கொண்டது? 7. அது 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து டமடமன முரசு ஒலித்தது. மடக் மடக்கென நீரை குடித்தான். அடுத்து கேனம் என்பது உங்களுக்கானது. பைத்தியமண்டு 2 சுழி 3 சுழி நானா போட்ட கேணமண்டா செழிப்பு.
சேனை என்பது அறிவு, உங்களுக்கானது சேனை 2 சுழி, அது படை. தென் என்பது தெளிவு, தென் என்பது தெற்கு. அழகு 2க்கும் சரியானது. ஆயுத தொழிற்சாலை தினம் 18ஆம் தேதி 3ஆம் மாசம். சர்வதேச மகிழ்ச்சி தினம் இன்றைய தினம் 20ஆம் தேதி. உலக சிட்டுக்குருவிகள் தினமும் இன்றைய தினம் 20ஆம் தேதி. உலக கவிதை தினம் 21ஆம் தேதி நாளைய தினம். வலய மறைப்பு சம இரவு நாள், பெரு முழு நிலவு அனைத்தும் எந்த நாளில் ஒரே நாளில் நிகழ்ந்தது 2015ஆம் ஆண்டு. அடுத்து 2003 ஈராக்கு என்ற பெயரில் அமெரிக்க கூட்டுப்படைதான் ஈராக் மீது படையெடுத்து இருந்தது. கமலஹாசனின் 100வது படம் ராஜபார்வை. இது இவ்வாரம் சுவிட்சர்லாந்தில் ஒரு பெண் இறந்திருந்த கேபிள் கார் விபத்து நடைபெற்று இறந்திருந்த. இன்று 662வது கேள்விக்கான கேள்விகளும் பதில்களும் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுல சரிய ஒரு டவுட் தான், அவ்வளவுதான். எய்தவன் எய்தால் அம்பு, மற்றதெல்லாம் வரும். மூன்றாவது நினைக்கிறேன். இல்ல முதலாவதுதான் சரி. எய்தவன் இருக்க அம்பு நோவானேன் என்பதும் அது இருக்குது. எய்தவன் எய்ய அம்ப, அந்த பதில் என்ன சொன்னீங்க? எய்தவன் எய்தால் அம்பு என்ன செய்யும்? அம்பு என்ன செய்யும்? ஓகே, நான் அதுதான் நீங்க தந்த அப்படியே பொறுங்குவா. ஓமா, அது சரிதான். என்னண்டா அம்பு தானே போய் குத்துது, அம்பு கொண்டும் செய்யல, அவன் தான் எய்தது. அப்ப அம்பு என்ன செய்யும்? அவனை எய்தபடியா அது போய் குத்துது ஆக்கல. சரியா போட்டியல் போல. ஆனா அம்பு மற்ற நீங்க முதல் சொன்னதும் தான் நான் இதா வருமானு நினைக்கிறேன். எய்தவன் இருந்தா அம்பு நோகுமா? இல்ல, அது வேற. எய்தவன் இருக்கு அம்பு, அம்பு ஏதோ ஒன்று இருக்கா இருக்கும். அம்பை நோவானே, எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். இது கிட்டத்தட்ட சரிதான். அம்பை நோவானேன், அம்பு என்ன செய்யும்? அது 2 கொண்டுதானே. இப்ப நோவானேன் அது என்ன செய்யும்? அதுக்கு ஒன்றும் செய்யலாதானே. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கின்றது. கருத்து ஒன்றுதான், 2ம் கருத்து ஒன்றா வராதுதான். இல்ல, வராது. இப்ப எய்தவன் எய்தால் அது கட்டுத்தனமாவும் இருக்குதானே. இப்ப ஒரு இது செய்தவன் அந்த குறி பார்த்து செய்வான், அதை நேரா போகும். குறி தெரியாதவன் எங்க இல்லாமல போகும். அப்ப இது அந்த சரியா செய்யறன்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. கொஞ்சம் இருக்கிறது. அதை ஒருக்கா பொறுங்குவா. மற்றபடி சிறப்பான கேள்வி, சூப்பர். இன்றைக்கு எல்லா பக்கத்தாலையும் வந்தபடியாதான் என்னால முன்னுக்கு வர முடியாம போச்சு. தொடர்ந்து தமிழோட ஜலவரைக்கா கொஞ்சம் வந்தது. கொஞ்சம் எல்லாரும் மாத்தி மாத்தி தந்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கீழே எடுத்து மேல போய் 4ல இருந்து திரும்ப உதவட்டி இங்கே வந்தாச்சு. நானும் மேல கீழே போனது. ஆனா இன்றைக்கு அந்த மேல வரையில பாயிண்ட்ஸ்கள் 90, 80 எல்லாம் வரையில எல்லாம் 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் வேகமாக போடணும். இல்ல நாங்க போட்டாலும் கூட வர்றது இன்றைக்கு சரியான உரை. எனக்கெல்லாம் சிலது முதலாவதா போட்டிருக்கிறேன். அது இது பேரும் அந்த முதலாவதா போட்டா அதுல போட்டு வந்தாலும் எனக்கு 60, 65 தான் வந்தது. அப்படித்தான் எனக்கும் இருந்தது. எனக்கு அப்படி எனக்கு இன்டர்நெட் சரியான. இப்ப நான் உங்களுக்கான இதை தந்துட்டு நான் இதுல பாத்துட்டு வாணி இங்க போறோங்க வருது. எய்தவன் எய்தால் அம்பு என்ன செய்யும்ன்றது வாணி ஒன்று. எய்தவன் இருக்க அம்பை நோகலாமாண்டு ஒன்று. எய்த்து இழைத்த நாய் போல என்று ஒன்று வந்திருக்கும். ஆனால் அதுக்கு வேற ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த அதில் இந்த 2ம் தான் 3 இதுல அந்த 2ம் தான் அதுக்குள்ள சேர்ந்தது. எய்தவன் எய்தால் அம்பு என்ன செய்யும்? அந்த மற்ற பதிலையும் கொஞ்சம் சொல்லுங்க. மற்றது எய்தவன் இருக்க அம்பை நோகலாமா? இல்ல மற்றது எய்த்து இழைத்த நாய் போல ஓடி வருகிறான் என்று ஒன்று இருக்கின்றது. இல்லக்கா, நீங்க போட்ட பதில்களை சொல்லுங்க. 3 பதில்களையும். 3 அது என்ன எத்தனையாவது கேள்வி? 3வது என்ன ஆரம்பத்துல வந்தது நினைக்கிறேன். ஓம் 3வது. ஒன்று என்ன செய்யும்,
அம்பை நோகலாமா தள்ளியது போல. ஐதவன் எய்தால் நான் ஓகே நான் தள்ளியது போலாம் போட்டேன்னா சரி அம்பை ஓகே தள்ளியது போலன்றதான் மெத்தட். சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. ஓகே, இப்பொழுது நீங்கள் ஒரு 2 புள்ளி கேள்வியும் 5 புள்ளி கேள்வியானும் இருக்கின்றது. பார்க்கிற நேரம் இருக்கிறது. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான 5 புள்ளி கேள்வி. ஓகே, இதுல என்னிடம் 10 பதில் இருக்கிறது. 10 நாடு வச்சிருக்கிறேன். அதில் நீங்கள் 3 நாடு சொன்னால் போதுமானது. மீண்டும் சொல்லுகிறேன், 3 நாடு சொன்னால் போதுமானது. ஓகே, 3 நாடு சொன்னா போதுமானது. முதலாவதாக வந்த இந்தியர்கள் அதிகம் உள்ள, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தேன் அண்மையில். நேற்றும் இது பற்றி கவிதை நேரத்தில் பகுதி 2 ஒருவர் இது பற்றியும் சொல்லி இருந்தார். சரி, இந்தியர்கள் அதிகமாக வாழும் முதல் 10 நாடுகளில் இது இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னர் வந்த ஒரு தரவின் அடிப்படையில் தான் 10 நாடுகள் முதல் இருக்கும் 10 நாடுகள். நீங்கள் 3 நாடு சரி 3 நாடுகள் கடகடன்னு சொல்லிட்டு போங்க. ஜெயமலர் நவலவதி 1 வாணி 2 ஜெயமலர் 3 மட்டாக்கள் யார் இப்ப முதலாவது சொன்ன நீங்க? நவலவதி அக்கா 1 நான் 2 ஜெயமலர் 3. நவலவதி வாணி ஜெயமலர் ஜெயாக்கா. மற்றவர்கள் சரோஜினி அக்கா 6வது, 7வது. மற்றவர்கள் நேவிசக்கா உங்களோட பேர் போடுறேன் 8வது வாங்கோ. சரி, மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிவமணி இந்த பேரும் போடுறேன். சிவமணி நீங்களும் பார்த்துட்டு ஓடியாங்க. 9வதா உங்களோட இலக்கம். சரி, இப்ப முதலாவதா வந்தவர் நகுலவதி. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா. பொருங்க வாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா. முதல் ஆரம்பத்திலே சொல்றேன். பொருங்க வாங்க. இங்கிலாந்து, கனடா. தயவு செய்து முதல் தரம் ஒரே தரமா நீங்கள் 3 சொல்ல வேண்டும். பிள்ளையா சொல்லி 4 சொன்னா கூட புள்ளிகள் உங்களுக்கு நான் பிறகு பின்னேரம் போட மாட்டேன்னா ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன். அவதானமாக வாழ்த்துக்கள் நகுலவதி. அப்படி நகுலவதி சொன்ன மாதிரி நீங்கள் சரியோ பிள்ளையோ 3 சொல்லுங்க. இது சரியா பிள்ளையான்றது கேட்டா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொன்னதை சொல்லலாமா? இல்ல அவர் சொன்னதையும் சொல்லக்கூடாது. அதுவும் கூட விருப்பம். நீங்கள் 3 சொல்லுங்க. ஓகே, நான் இல்ல அதைத்தான் நானும் எழுதி வச்சிருந்தேன் முதல்ல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குவைத், கட்டார், அமெரிக்கா. குவைத், கட்டார், அமெரிக்கா. 3வது ஆள் கடார் சொல்லிட்டு போங்க. ஜெயமலா நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து. ஓகே, ஜெயாக்கா. மொராசியஸ். ஓகே, மொராசியஸ். கட்டார், அமீரகம். அடுத்த ஜேசி. மலேசியா, கனடா, இங்கிலாந்து. மலேசியா, கனடா, இங்கிலாந்து. முதல் இருக்கும் 10 நாடுகள் தான் கேட்டு இருக்கிறேன். அடுத்த சரோஜினி அக்கா. அமெரிக்கா, மலேசியா, கனடா. மலேசியா. பத்மினி. நான் அமெரிக்கா, மலேசியா, சவுதி அரேபியா. நேவிசக்கா. அடுத்த சிவமணி. நேவிசக்கா. நான் சொல்றேன் மொரிசியஸ், துபாய், அமெரிக்கா. சிவமணி. நான் சிங்கப்பூர், அமெரிக்கா, மியான்மார் சொல்றேன். அமெரிக்கா, மியான்மாரா? மியான்மார்க்கு.
சரி, இப்ப கேட்டுக்கொண்டிருந்தவர் யாராவது முயற்சி செய்ய போறீங்களா? யாரும் அநேகமாக ராஜினி அல்போன்ஸ் வாரவர் கேட்டிருந்தால் நீங்கள் இணைய போறீங்களோ? நான் முயற்சி செய்கிறேன். அண்ணா நான் முயற்சி செய்யலாமா? ஓ, ஆமா சொல்லுங்க. வாழ்த்துக்கள். அமெரிக்கா, டோஹா, கட்டா, மூன்று சிங்கப்பூர். மூன்று 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 அதான் 3. அமெரிக்கா, டோஹா, கட்டா, சிங்கப்பூர். எல்லாம் மொத்தம் எத்தனை? 3 தந்த நான். இப்ப எத்தனை தந்த நீங்க? 3 தந்த நான். அவர் டோகாவையும் கட்டாரையும் உண்டாக்கிட்டார். டோஹா, கட்டார், டோஹா, கட்டார், டோஹா, அமெரிக்கா, சிங்கப்பூர். இப்ப நீங்க டோகாவை சொல்றீங்களா கட்டாரை சொல்றீங்களா? 2 ஒரே நாடுதான். 2 அது ஒரே தெரியும். நாடு. அதத்தான் நீங்கள் ஆரம்பத்திலே அதான் சொன்னான். குழம்பாமல் ஒண்ணா சொல்லுங்க. Okay, அமெரிக்கா, டோஹா, அடுத்தது சிங்கப்பூர். சிங்கப்பூர். ஓகே, சரி. இதுக்கான பதில் நான் சொல்றேன். இப்பொழுது உங்களுக்கான 2 புள்ளிக்கான ஒருவருக்கு நல்ல சான்ஸ். தயவு செய்து நான் 2 தடவை அந்த சொல்லக்கான இதை சொல்லுகிறேன். நீங்கள் பிறகு தேடும் வரை என்ன கட்ட வைக்காதீங்கோ. முதலே சொல்லுகிறேன். G for girl. G for girl. சரியா? ஜி ஜி என்ற எழுத்து. எல்லாருக்கும் விளங்குதானே? Yeah. G for girl என்ற சொல்லு. D for dog. D for dog. R for rubber அல்லது ராணி. விளங்குதானே? ஆறா G for girl, D for dog, அடுத்தது ராணி. யார் அந்த 3 சொல்லும் இருந்தா அது நீங்கள் விரிவாக்கத்தை சொன்னால் ஒருவருக்கு சென்ன சந்தர்ப்பம். நீங்கள் சொன்னாக்கள் 10லே நீங்கள் சொன்ன அவ்வளவு யாரும் ஒரு ஆள் யார் சரியாக சொல்றீங்களோ அதுக்கு தானே. இனி திருப்பி அந்த அப்போட்டிங்க சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேனா? டிராகன் டிராகன் டிராகன். ஓகே, Okay, அடுத்தால் நான் எடுத்திருக்கிறது ஜெர்மன் ஜெர்மன் டெமோக்ரசி ரிபப்ளிக். மற்றவர்கள் அமைதியாயிருங்கோ. எனக்கு வந்தது ஜெர்மன் எனக்கும் அதான் வந்திருக்குது. டெமோக்ராட்டிஸ் ரிபப்ளிக். வாழ்த்துக்கள். சரோஜினி சொல்றேன். சொல்லியாச்சு. இது சொல்லுங்க. ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். வாழ்த்துக்கள். வாணி அவர்கள் 2 புள்ளியை பெற்றுக் கொள்றீங்களா? பாத்தீங்களா வாணி? நான் சொல்லி ரிபப்ளிக் என்பது சரியானது. டிஆர் சொன்ன நீங்க டிஆர் குளோபல் டிஸ்போசிட்டிவ் ரிசெப்டர் தான் இவர் டிஆர் ஓ அப்படித்தான் நான் அப்படிதான் டிராகனுக்கு வரும். டிராகனுக்கு வரும். டி வந்து டிஆர் ஜி ஜி குளோபல் பிஎஸ் டிபோசிட்டிவ் ரிசெப்ட் டிபாசிட்டிவ் ரிசெப்ட் வைப்பு சான்றிதழ் அதுதான் குளோபல். கணக்க வரும் ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமா வரும். D for democracy. அடுத்தது R for republic என்றுதான் நானும் வச்சிருந்த பதில். வாணிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. 11:15. சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி என தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களிடம் இந்த கேள்வி நிகழ்ச்சியோட சந்திக்கின்றேன். மிக்க மிக்க நன்றி. தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றியுடன் உங்களுக்கான பதில் இப்பொழுது நீங்கள் நகுலவதி அவர்கள் சொன்ன இதை அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா வந்திருக்கிறது, மொரோசியஸ் வந்திருக்கிறது, அடுத்தது மலேசியா வந்திருக்கிறது, துபாய் வந்திருக்கிறது, கட்டார் வந்திருக்கிறது, சிங்கப்பூர் வந்திருக்கிறது. உங்களுக்கானது பாருங்க. முதலாவது அமெரிக்கா, 2வது சவுதி அரேபியா, 3வது ஐக்கிய அரபு நாடு இருக்கிறது, மலேசியா, மியான்மர், இங்கிலாந்து, கனடா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா, குவைத். அதுதான் 10 நாடுகள். உங்களது புள்ளிகள் 10
ஆனா இந்த என்ன இணைந்து ஐக்கிய பதில் அரபு அனைவருக்கும் அமீரகம் மிக்க மலேசியா எல்லாம் நன்றி. வந்திருக்கு. ஆ ஐக்கிய அரபு அமீரகம் மலேசியா எல்லாம் வந்திருக்கு அதுக்கு. அதைத்தான் தமிழில் சொன்னேன். வாசிச்சவா அதான் சொன்னேன். அநேகமா எல்லாருமே சரியா தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். கனடாவும் இருக்குதா? ஓ கனடா இருக்கு. நான் கனடா. இலங்கையும் இருக்கு என்ன செய்யும்? ஓ இலங்கை ஆமா, இலங்கையில முன்தோக்கம் இருக்கின்றான் இவ்வளவு இந்தியன், மலையகத்திலே எல்லாம் இந்தியன். அவங்க தானே. சரி. நன்றி, மிக்க நன்றி அக்கா. நன்றி. சொல்லுவோம். நன்றி. எனக்கு வருகின்றது கேள்வி கணைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் நன்றி வாணி, நன்றி. மீண்டும் இணைகிறேன். நன்றி மீண்டும் இணைகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.